வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கரும்பலகை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பொங்கல் டே 2 க்ளீனிங் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு வின்டர் வியர்ஸ் எல்லாம் எப்படி செக்யூராக சேஃபாக எடுத்து வைக்கணும், எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதே கூடவே ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர் நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது எப்படி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அது எப்படி எனக்கு ஸ்பேஸ் கன்சியூமிங் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இன்னொன்று கிளாஸ் ஜார்ஸ், கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் எப்படி க்ளீன் பண்ணலாம், அதை செக்யூராக எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதும் ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி பார்க்க போகிறோம். கூடவே ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஒரு முளைவிட்ட பயிறு டிஷ்ஷு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். ஃபைனலாக ஆட்டுக்கால் சூப் எப்படி நாங்கள் ஈவினிங் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறதும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டே வந்து என் பொண்ணு கூட தான் ஆரம்பிச்சிது. காரணம் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் இன்றைக்கி லீவ் போட்டிருந்தாங்க. டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதுனால ட்ரா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மெடிசின்ஸும் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்டு நான் க்ளீன் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி க்ளீனிங் வந்துட்டு மழைக்காலத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெய்னி வியர்ஸும் அப்புறம் பனிக்காலங்களில் யூஸ் பண்ணக்கூடிய போர்வை, ஜம்காலம் போன்றவற்றை செக்யூர் பண்ண போகிறோம். அதை எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ரெயின் கோட்ஸ் எல்லாம் நம்ம பெரும்பாலும் நல்லா அலசி வெயிலில் காய போட்டு எடுத்து வைப்போம். இதெல்லாம் ரெக்ஸின் கிளாத்தில் ஆனது. இதை நம்ம இந்த மாதிரி வெயிலில் காய போட்டோன்னா சீக்கிரமே டேமேஜ் ஆகிடும், உதிர்ந்துடும். ஏன்னா இதெல்லாம் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிற பொருள். அதனால் ஒரு டப்பா தண்ணியில் பேக்கிங் சோடா போட்டுட்டு அதை கலக்கி ஒரு நல்ல காட்டன் துணியில் தொடச்சி மிதமான வெயிலில் காய வச்சாலே போதும். இந்த வியர்ஸ் எல்லாம் நம்ம என்றைக்காவது ஒரு நாள் தான் எடுக்க போகிறோம் வருஷத்தில். அதனால் அடிக்கடி எடுக்க போகிறது கிடையாது. ஸோ ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு கற்பூரம், 2 ஏலக்காய், 4 கிராம்பு, உங்கள்கிட்ட வெட்டிவேர் இருந்தாலும் வெட்டிவேர் யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன பாலித்தீன் கவரில் சின்ன சின்ன துளைகள் போட்டு அந்த பாலித்தீன் கவரில் செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இந்த பேக் வந்து இந்த வின்டர் வியர்ஸை செக்யூர் பண்ணுறதுக்காகவே நான் வாங்கினேன். ஏன்னா டேரெக்டாக எங்கள் கபோர்ட்ஸில் இந்த வின்டர் வியர் பெட்ஷீட்டு இந்த மாதிரி ரெயின் கோட்லாம் வச்சோன்னா ரொம்ப ஸ்மெல் அடிக்குது. நாமல்னு சொல்லக்கூடிய ஸ்மெல் அடிக்கும். அதனால் இந்த பேக்கில் செக்யூர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு இந்த பேக் வாங்கியிருக்கேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக்கு. நீங்களும் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா அமேசானில் ட்ரை பண்ணி பாருங்கள். அமேசானில், மீஷோவில் கிடைக்கிது. இந்த மாதிரி வின்டர் கேப்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக கட்டுற ரோப்போடு வரும். நீங்கள் தனியாக ஒரு டை பண்ணுற ரோப் வாங்கி உங்கள் டெய்லர்ஸ் கிட்ட தச்சுக்கோங்க. அப்போ உங்கள் குழந்தைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கேப்பெல்லாம் நம்ம அடிக்கடி எடுப்போம். எங்கேயாவது வெளியே பார்க்குக்கு போகும்போது இந்த குழந்தைகளுக்கு இதெல்லாம் எடுத்துப்போம். அதனால் இது ஈஸியாக எடுக்கிறதுக்கு, ஹேண்டில் பண்ணுறதுக்கு வேணுங்கிறதுனால நான் ஒரு சின்ன கேரி பேக்கில் போட்டு இதை அந்த பேக்கில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏன்னா நாங்கள் இப்போ பொங்கலுக்கு ஊருக்கு போகும்போது இந்த கேப்ஸ் எல்லாம் தேவை. அதனால் இந்த கேரி பேக்கில் போட்டு மேலாக வச்சுக்க போகிறேன். பாருங்கள், எல்லா ஜம்காலம், போர்வை எல்லாத்தையுமே வின்டர் வியர்ஸ் எல்லாமே எடுத்து அடுக்கியாச்சு. இந்த பேக்கில் நான் கிட்டத்தட்ட 16 பிளாங்கெட்ஸ் வச்சுருக்கேன், 4 ரெயின் கோட் உள்ளே வச்சுருக்கேன், கூடவே இந்த கேப்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். இது கூடவே நான் இன்னும் 2 பெட்ஷீட் ஆட் பண்ணுவேன். ஸோ இது கிட்டத்தட்ட 20 பிளாங்கெட்ஸை வந்து இந்த பேக்கில் ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பேக் ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருந்துச்சு. நான் அமேசானில் வாங்கின ஒரே உருப்படியான பொருள் இந்த பேக் தான். உங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வின்டர் வியர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து வந்துட்டு நேற்று ஒரு சோப் ஆயில் காட்டினேன் இல்லையா, அந்த சோப் ஆயிலில் இந்த பேக்ஸ் எல்லாம் நேற்று வாஷ் பண்ணேன். இது என் பொண்ணோட ஸ்கூல் ஸ்பேர் பேக்கு. இந்த எக்ஸாம் டைம்லலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன பேக்கு. இது 1 டே ஃபுல்லாக வெயிலில் காஞ்சதுனால ஜிப்பெல்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஆயிலிங் பண்ணிவிட்டு செக்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த வேலை போயிட்டுருக்கும்போதே சைட் பை சைட் கிளாஸ் ஜார்லாம் கழுவி வச்சுருந்தேன். இது எல்லாமே நான் யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸ் ஜார்ஸ் தான். இந்த கிளாஸ் ஜாரில் வந்துட்டு எனக்கு லிக்விட் ஊற்றி க்ளீன் பண்ணுறது பிடிக்காது. அதனால் கல்லுப்பும் லெமனும் போட்டு ஒரு பவுலில் வச்சுட்டு அந்த வாட்டரில் தான் இந்த கிளாஸ் ஜாரில் நான் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இந்த மாதிரி தொடச்சிடலாம் நம்ம துண்டு வச்சு. பட் அந்த விளிம்புலலாம் ஈரம் அப்படியே இருக்கும். இதில் மோஸ்ட்லி நான் மசாலா பொருட்கள் தான் போடுவேனா, அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பேப்பரை கிழித்து குட்டி துண்டுகளாக்கி இதில் கொஞ்சம் நேரம் போட்டுருவேன். போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அதில் இருக்கக்கூடிய ஈரம் எங்கேயாவது ஓரத்தில் இருந்தால் கூட அந்த ஈரம் பேப்பரில் ஊறி இருக்கும்.
ஸோ எல்லாத்தையுமே பக்காவாக காய வச்சு மசாலா பொருட்கள் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் மசாலா பொருட்கள் எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா. நீங்கள் வந்து சோப் டிஷ் வாஷர்ஸ் அது இல்லாமல் லிக்விட்ஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு முறை லெமன் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேப்பர் வச்சு தொடச்சிட்டு மசாலா பொருட்கள் எந்த ஸ்பைசஸ் போடுறதுனாலும் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்பைசஸோட ஸ்மெல்லும் குறையாது. ஸோ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கும் போதே எனக்கு வயிறு தாறுமாறாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிச்சனை தேடி ஓடியாச்சு. என்ன இருக்குடா சாப்பிடன்னு பார்த்தா இந்த பச்சை பயிறு இருந்தது. ஆல்மோஸ்ட் 11 o'clock ஆகிடுச்சு. இது நேற்று ஆக்சுவலாக ஊற வச்சேன். பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் கண்ணு இருக்கும். இந்த மாதிரி கண்ணு பச்சை பயிறு ஊற வச்சதை போட்டுட்டு கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக முளைவட்டுரும். நிறைய பேர் துணியில் கட்டி அதை ஸ்மெல் அடித்து அதை சுற்றி கொசு வைக்கிற இதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா காத்தோட்டமாகவும் இருக்கும், அதில் ஸ்மெல்லும் இருக்காது. பார்த்திங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதில் கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு தக்காளி போட்டுட்டு லைட்டாக உங்களுக்கு பிடிச்ச வேர்க்கடலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பல்சஸ் போட்டு ஒரு 11 o'clock போல் சாப்பிட்டிங்கன்னா வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ நான் இந்த பக்கம் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அங்கே என் பொண்ணு ட்ராயிங் முடிச்சுட்டு என்னை பார்க்குறதுக்காக கூப்பிட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. உட்டன் ஃபோர்க் ஸ்பூன் வச்சு இதை ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ கேஜெட் டைமை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். நல்லா பண்ணியிருந்தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும். ஈவினிங் ஆகிடுச்சு, ஒரு ஆட்டுக்கால் சூப் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஆட்டுக்கால் சூப்புக்கு 1 ஸ்பூன் உப்பு, மஞ்சள், பட்டை, கிராம்பு மற்றும் பிரியாணி இலைகள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி, 4 சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாமே அரைச்சி இந்த ஆட்டுக்கால் கொதிச்சிட்ருக்க ஆட்டுக்காலில் கலந்துட்டிங்கன்னா 5லேருந்து 7 விசில் கொடுங்க. ஆட்டுக்கால் சூப் தயாராகிடும். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு. ட்ரை பண்ணி பாருங்கள். பெரும்பாலான வீடுகளில் காலையில் ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து வெளியே கிளம்பக்கூடிய பர்சன் வீட்டு குழந்தைகளாக தான் இருக்காங்க. பள்ளிக்கு போகிற குழந்தைகள் பனி மற்றும் மழைக்காலங்களில் சஃபர் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆட்டுக்கால் சூப் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு வந்து உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கரும்பலகை. அதுவரை உங்கள் ஜனநாயகத்தின் போட்டு உரிமை நாங்கள், எங்களை பறிக்காதீர், பாதுகாப்பீர். இப்படிக்கு மரங்கள். நன்றி, வணக்கம்.